ஏலவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகாமுனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காத்திருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். இந்த மைக்க குவிந்த முதல் உத்தரவு சென்னை மாநகர். சாமி, நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் ரொம்ப நஷ்டமாயிடுது, அடுத்து ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கு வழியை வகுத்து தான்னு கேட்டு வந்தவன். யாருப்பா? வேற துண்டு தாங்கன்னு சொன்னேன். வேண்டாம், அதுவும் வேண்டாம். என்னையா தொழில் பார்க்குற? தொழிலை பற்றி நான் பேசிட்டேன். போய் இருங்க முதல்ல. அங்கே போய் தான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் நஷ்டத்தை கொடுக்கறது, அடுத்த தொழிலை வழிவகுக்கிறதுக்கு என்ன வழிவகுத்து தரணும் கேட்டு வந்தது யார்? உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்கிட்ட வந்து யாரும் கேட்க வரக்கூடாது. நான் சொன்னவங்க மட்டும்தான் வரணும். யாருப்பா? என்ன தொழிலையா? வாயா. கேட்ரிங். கால் ஒன்று வரலாம். இன்னும் 2 தடவை கால் வந்துட்டு வாப்பா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு தெருமுனையில் அம்மன் ஆலயம் இருக்கா? அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா கொடிமரம் உள்ள ஒரு கோயில் தெரியுது. எங்கேப்பா இருக்கு? 4 கிலோமீட்டரில் இருக்குது. கால் வந்துட்டு வா. வரலாம். இப்போ 2 காலங்களாக நீ நடத்துகிற தொழிலில் உனக்கு சரியான ஆஃபர்கள் கிடைக்காத வேதனை, கடன்களால் பிரச்சனை, இவைகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் அடுத்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்குமா அல்லது இதை செம்மையாக்க முடியுமாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளையினுடைய மனதால் நீ பாதிக்கப்பட்டு துன்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? அந்த மனதையும் சரியாக்கணும், உன் தொழிலையும் வளமாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு வாப்பா. வேறு என்னப்பா வேணும்? இந்தா தொழிலை உருவாக்கி கேட்டேன், வெற்றி அடைஞ்சிருவேன். பக்கத்தில் வா, நல்லா இருப்பா, சாப்பிட்டு போ. கர்பசாமிக்கு. கர்பசாமி, எனக்கும் என் மனைவிக்கும் மன வருத்தமான வாழ்க்கையாக இருக்க. அதுக்கு என்ன முடிவு? கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்கா உன் முண்டாட்டி? உங்கள் அப்பாவாது? கால் வந்துட்டு வாங்க. 2 எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அவங்க யாருன்னு எனக்கு சொல்லுங்க முதல்ல. யாரு? அண்ணாச்சி, கோயம்புத்தூர் அண்ணாச்சி தானே? அங்கேயே இருக்கு, சொல்லுங்க. பேர் எழுதிட்டீங்களா? தம்பி, உன் மனசை அலப்பாயுத சாமிகிட்ட விடு. இன்னொரு நல்லா கும்பிட்டு வா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்னத்தை நல்லா இருக்க முடியும் சொல்ல, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். உன் மகன் குற்றவாளி என்பது என்னுடைய கருத்து. நீ என்ன சொல்லுத? உத்தமனா உன் பையன்? உன்னுடைய செய்கையால் பேச்சால் தான் குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு பிரச்சனையால் இருக்குது. இப்போ வேணுமா உனக்கு? ஒரே வார்த்தை சொல்லடா. வேணுமா வேண்டாமா? அவன் உன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறா. என்ன செய்ய போகிற? சொல்லு, வாய் திறந்து சொல்லுடா. கால் வந்துட்டு வா.
எல்லாரும் பொம்பளையே குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, எல்லாம் நியாயமாக பேசிடணும். என்ன சொல்லுத? சரி, இப்போ என்ன வேணுங்கிற? குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சா போதுமா? ஆனால் உன் மனத்துக்குள்ளே வேற ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்திய, அந்த முடிவெல்லாம் மாற்றிடுவியா? ஒன்று குழப்பம் பண்ண மாட்டிய? வந்த பிறகு நீ வேறு பக்கம் திரும்பணும்னு வச்சுக்கா, நீ 6 மாதம் உள்ளே உட்காருவ. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு இந்தா குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன், புகழோட வாழ வைக்கும். காசு பணம் வேணும்ல? சந்தோஷமாக இருக்கும். கிடச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கும். போயிட்டான். கருப்பசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? வாயாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு. சாப்பிட்டு போங்க. தாரேன், என் பிள்ளைக்கு இல்லாததா? நல்லா இரு. யார் இது? என்ன வழக்கு? கால் வந்துட்டுவாங்க. நீ அங்கே ஆத்தா கூப்பிடுற. ஆத்தா, பெரிய ஆத்தா. வணக்கம் வணக்கம் ஐயா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. உட்கார, நல்லா உட்கார வேண்டியதானே? ஏன் முட்டுக்கால் பண்ணும்? பக்கத்தில் வாங்க. உன் கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதியும் அன்னை பராசக்தியினுடைய ஆசையும் பெற்ற குடும்பம் உன் குடும்பம். 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பொம்பளையுடைய வார்த்தையால் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் நடந்துருச்சு. அது தொடர்ந்து இன்று வரை ஒரு தெளிவாக நடக்கும், நமக்குரிய உரிமை கிடைச்சிரும்னு நீங்கள் எவ்வளவோ பாடுபட்டு பார்த்த பின்பும் பெரிய தகராறுகளும் விசாரணைகளும் ஏற்பட்டு இன்றைக்கி குடும்பம் சின்னாபின்னமாகி பிரிஞ்சு தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. உண்மையா? கால் நின்றுவாங்க. இதற்கிடையில் உங்களுடைய தொழிலை நஷ்டப்படுத்துறதுக்காக மாந்திரிகத்தால் பல்வேறு சூழ்நிலைகளும் சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளும் ஏறி இப்போ தெளிவடைய முடியாமல் இருக்கிய. உங்கள் சொத்துக்களை, உங்கள் உரிமைகளை கரெக்டாக வாங்கி தந்தா போதும்ல? வேறு என்ன வேணும்? இந்தா அதுதான், பையனையும் நல்லாக்கி தரேன், உங்கள் சொத்துக்களையும் வாங்கி தரேன். வா, பக்கத்தில் வா. உன் பிள்ளை வந்து சேர்ந்துருவான். ஆத்தா நல்லா இரு, புண்ணியமாக இருக்கு. எட்டி இருந்து பழகாதீங்க. என்ன? போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு. அப்படியா? என்னது? கல்வி சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? வாங்க. கல்வி. கல்வியா செல்வமா வீரமா? யாருக்கு கல்வி? கால் வந்துட்டு வாங்க, உடனே சேர்த்துருவோம். என்ன பெரிய விஷயமா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? பேரப்பிள்ளை இந்தியாவில் இருக்காரா? எங்கே இருக்கிறார்? அவருடைய மனசை பார்த்தேன். இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து பிளான் போட்டு இவனை படிக்க வைக்கக்கூடாதுன்னு போட்ட ஒரு எண்ணம். அவன் படித்து வந்துட்டான்னா நிறைய விவரங்களை உருவாக்கி இந்த குடும்பத்தில் குழப்பம் வந்துடும் நினச்சி அவன் மனநிலைகளை சரியில்லாமல் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. அதான் காரணம். அதனால் உங்கள் பேரனை நான் படிக்க வச்சு தந்துடுறேன். மனம் நிறைந்து அவனை கொண்டு போய் படிப்பகத்தில் சேர்த்து பிள்ளைய வாழ வச்சு தாரேன். இதற்கு இடையில் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட ரொம்ப ஓப்பனாக பேசுனா நீங்கள்லாம் தப்பாக நினைப்பேன். என்ன, ஒரு சில தகப்பன் இருக்கான், மகன் படித்து வந்துட்டான்னா நமக்கு எதிரியாக மாறி போயிடுவான்னு நினைக்கிறவங்களும் இருக்கான். நீங்கள் மறுப்பீங்க நினச்சி தான் அந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்லலை. நான் உலக நீதியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இப்படியெல்லாம் நிறைய பேர்களை நான் சந்தித்து உட்கார்ந்துருக்கேன். ஆனால் உங்கள் பேரனை இப்போ படிக்க வைக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன். கால் வந்துட்டு வாங்கோ. நீங்கள்லாம் அனுபவப்பட்டு புரிய வேண்டியவர்கள். சிலருடைய வார்த்தையால் புரிந்துக்கிட மாட்டேள். படித்தவன் கருத்தெல்லாம் சபை சேருமா? இந்தாப்பா, இந்த கல்வி ஆண்டில் அவனுடைய கல்வி தொடருது.
செல்வ சிறப்போடும் ஆனந்தத்தோடும் இருப்பீர்கள். வாழ்க. கல்லை கரைப்போம் பௌர்ணமிக்கு வந்து அடுத்து பார்ப்போம். கர்மசாமிக்கு அப்படியா? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கிறா? என்ன வியாபாரம்டா தம்பி? மளிகை கடை. நீ என்ன வியாபாரம்? மெடிக்கல் ஷாப். மளிகை கடை முதல்ல வா. வர சொல்லு அம்மாவை. ஏண்டா பின்னால் நீங்கள் சொல்கிற? ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளி. உங்கள் அம்மா வராமல் நீ உட்காரக்கூடாது. பருவம் என்னும் காற்றிலே. அதனால தான் சென்னையெல்லாம் அங்கேயே நில்லுங்கன்னு சொன்னேன். அக்காவா நல்லா இருக்கியா? எந்த உங்கள் பேர் என்ன? அப்படியா? 45 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு மெட்ராஸ் கிடையாது. என்ன சொல்ல மாட்டேன், உங்கள் பின்னால் வந்து நிற்கேன். அதான் நான் கேட்டேன். சரிதானே? கால் வந்துட்டு வா. இரண்டு கைகள் நான் காணால். என்னடா வேணும் தம்பி? கண்ண முடுறா பார்க்குறேன். கால் வந்துட்டு வா. வரலாம் வா. 1.5 வருஷமாக உன்னுடைய தொழில் வந்து ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாதமாக உன்னை அறியாமலே கடைக்குள்ள போனோன்னா தூக்கம் வர்ற மாதிரி இப்படியும் வருது. அதே மாதிரி கடைக்கு போகணும்னு நினைக்கையில் உள்ளுக்கு இருந்து என்னத்தை போக அப்படிங்கிற ஒரு எண்ணம், உடம்பை யாரோ கட்டி வச்சுருக்கிறது மாதிரி உள்ள ஒரு சிவ்வுன்னு ஒரு கட்டி வச்ச மாதிரி ஒரு உணர்வு, இவைகளெல்லாம் உன் உடம்புல இருக்குது. நீ புரிந்து கொண்ட செய்வனை கோளாறுங்கிறது உண்மைதான். புரியுதா? அந்த கெட்ட அவிழ்த்து உன் வியாபாரத்தை நல்லாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? இந்தா செம்மையாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. ஓடியா. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்கணும். இந்த கனியும் விபூதியும் கல்லால் கொண்டு வை. ஜனவசியம் பணவசியம் ஆகும். அக்காவா பக்கத்தில் வா. விருத்தி ஆயாச்சு. நல்லாரு புண்ணியமாக இரு போ. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை பற்றி காட்டு வந்தது யாரியா? வாப்பாங்க. வா 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 வா. அங்கேனே நிலுக்கா. ஆனால் அங்கே ஒரு பொம்பளை வராட. வாமா. உங்கள் வீடு யாரெல்லாம் வந்திருக்கே? நீங்கள் இருக்கட்டும், நான் கேட்குறது கொண்டு பாரு. உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா? உங்கள் பிள்ளை படித்து முடிச்சுட்டாங்க. உங்கள் பிள்ளை நீங்கள் காலில் நின்றுட்டு வாங்க. அப்படி நில்லுங்கள், எங்கேயும் போய் விடாதீர்கள். நில்லுங்கள், அங்கேயே நில்லுங்கள். உங்கள் பேர் என்ன பேர்? கொஞ்சம் கண்ண முடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் இதயத்தில் வலிமை இருக்கான்னு பார்ப்போம். எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க சாமின்னு சொல்கிறியா? சொல்லிடலாமா? அப்போ கால் வந்துட்டு வாப்போம். உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தியாம்மா நீ? அதான் உனக்கு வலிமை இருக்கான்னு நான் கேட்டேன். நம்ம அவனையே கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம். உன் பிள்ளை நல்லா இருப்பாள். ஆமாம், நீ மறுக்காத மகளே, என் சொல்ல கேளு. அவள் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு போதும்ல. என்ன ஜாதி மதம் உலகத்தில் போமா இருந்தால? பார்க்கல. கால் வந்துட்டு வா. ஒளிமயமாக இருப்ப போ. ஓடியா. ஒரு பையன் ஆம்பளை பையன் பிறப்பான். உனக்கு பேரன் கலெக்டராக இருப்பான்.
உன் மகளுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், சரிண்ணா? அவன் கலெக்டராக இருப்பான், வெற்றி அடைஞ்சு வா. வீட்டில் கிடச்சிரும், போய்ட்டு வா. இந்தா அந்த நகை வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு என் தங்கச்சிமாருக்கும் எனக்கும் பிரச்சனை. போலீஸ்காரராலும் முடியலை, கோர்ட்டாலையும் முடியலை. எப்படி அது? கையளவு உள்ளவும் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, அவனே விளையாட விட்டானடி. கொஞ்சம் நினைக்காங்க, கொஞ்சம் இடத்துக்கு மேலே ரூபாயை வாங்கணும்னு அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காடா. சரியாக புரிந்துக்கா. இன்னும் ஒரு 120 நாட்கள் கழித்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி தரேன். அதோட உங்களுக்கும் அவளுக்குள்ள பிரச்சனையை முடித்து சந்தோஷமாக்கியாச்சு. போய்ட்டு வா. இந்தா நல்லா இருப்பாங்க, போய்ட்டு வா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா? சாமி, நாங்கள் ஒரு இடம் ஒன்று பேசணும், எனக்கு முடியலை. ஒரு இடம் ஒன்று பேசினேன், முடியலை. அட்வான்ஸ் கொடுத்தியாப்பா? ஏன் அட்வான்ஸ் கொடுத்தியா? ஆ, வாய் திறந்து பேசுங்க. அட்வான்ஸ் கொடுத்தீங்களா? ஆ, பணம் வாங்கிட்டான் இடத்துக்கு. புரியலை? கால் ஒன்றுங்க இடத்துக்கு தானே. கால் ஒன்று வரலாம். மனம் ஒருமைப்படலையே. என்ன நினச்சிக்கிட்டு நிற்கிறீங்க நீங்கள்? கேட்கணுன்னா ஒரே நிலையில் நின்றுங்க, இல்லைன்னா போயிருங்க. அவ்வளோதான். வந்து உட்காருங்க. பராசக்தி பக்தர்களா நீங்கள்? ஓகே. இந்த இடத்துக்கு இப்போ இடம் வேணுமா, பணம் வேணுமா? பணம் தான் வேணும். எவ்வளோ ரூபா? இந்த பணத்தை வாங்கி தந்துடுறேன் 6 மாதத்துக்கு உட்பட. அந்த இடத்து பக்கத்தில் நம்ம உங்களுக்கு சிந்தனையே வேண்டாம். இந்த கனியை வச்சுட்டு அவன்கிட்ட கையில் தந்துடுவான். பக்கத்தில் வா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு போய்ட்டோம். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. சாமி, நான் 13 லாரி வச்சுருக்கேன், என் பிரச்சனையை தீர்த்து தாங்கன்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். செனாய் நகர். என்னதான் சிந்தனையில் இருக்கு, எப்படி குழம்பிக்கிட்டு அலையுதிகளை. மனிதனுக்கு துன்பம் வருவது இயற்கை, ஆனால் தெளிவு வேண்டும். உண்மையா இல்லையானே? நல்ல காலில் விடலை. நான் எங்கே பார்த்தாலும் உன் மனத்தை கரெக்டாக பார்க்க வேண்டாம். என்ன பண்ணுறேன்? கொடுத்துட்ருமா? சரி, ஓகே. ஒரு 9 கோடி ரூபாயில் இருந்து 10 ரூபாய்க்குள்ளே இடத்த இன்னொரு 18 நாளையில் வந்து பேசி அட்வான்ஸை வாங்கி தரேன்டா. பழைய மாதிரி 40 லாரிகள் வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குடா. இன்னையிலேருந்து எண்ணிக்கிட்டு 18 நாள் கழித்து அந்த பணத்தையும் வாங்கி தந்து புதிய தொழிலையும் உருவாக்கி 13 லாரியோடு ஒரு 10 லாரியை சேர்த்து 23 லாரி ஆக்கித்தானேன். அதே மாதிரி நீ நினைக்கிற பொண்ணை அவள் விரும்பி உன்னைய ஏற்கிறதுக்கு நான் துணை கொடுக்குறேன். வெற்றி உண்டு. நல்லாரு மகனே. கர்பசாமிக்கு செம்மையாக வச்சுக்கா, சிந்தாமல் கொண்டு போ. அப்படியா? யாருக்கு உடல்நிலை சரியில்லையா? என்ன கர்ப்பம்? யாருக்கு உடல்நிலை சரியில்லை? யாருக்கு நினைச்சு போகும்ல? வயிற்றுலையா? என்ன செய்யுதுப்பா? வலி. இந்த கூட்டத்தில் உடம்பில் எங்கேயாவது வலி இல்லாதவங்க ஒருத்தர் இருந்தால் எந்திங்க பார்ப்போம். இந்த கூட்டத்தில் எனக்கு தள்ளிண்டியா? இந்த கூட்டத்தில் உடம்பில் ஏதேனும் ஒரு இடத்துல வலி இல்லாதவன் யாரும் இருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல வலிக்கும், இல்லைன்னா மனத்துக்குள்ளேயாவது வலிக்கும். என்ன நீ அது ஒரு பெரிய நோயாக வந்து என்கிட்ட சொல்லுது? நீ இது வந்து ஒன்று நான் கூப்பிடலை, அங்கே இருப்பா. கர்பசாமிக்கு
வீட்டில் ஒருவருக்கு வயிறு சம்பந்தமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு. யாருப்பா அது? யாருக்குமா அறுவை சிகிச்சை? கால் ஒன்றுவா என் செல்ல பிள்ளை நீ தான் பார்த்தியா? நீ இப்படியெல்லாம் ஏமாற்றி நினைச்சாலும் நான் துல்லியமாக பேசி பழகிருக்கேன். ஓப்பா இருந்தால சும்மா என்னமோ சொல்லிட்டு என் முன்னால் வந்து உட்கார நினச்சா அதெல்லாம் நடக்காது. புரிஞ்சுக்கா? நீ மனசோட வா, நீ ஒரு உண்மையான பக்தன், அதை ஏற்றுக்கிட்டேன். அதுக்காக தப்பு செய்யக்கூடாதுடா. இது யாருடா? என்னோட மனைவி, என்னோட அப்பா. வெரி குட். நேர்மையானவன், தோற்று போனவன் நீ. நேர்மையுமானவன், தோல்வியும் பெற்றவன். கால் ஒன்று வா. நீ ஒன்று வா தெல்ல செல்லாம். கால் ஒன்று கும்பிட்டு வா. மனக்கோயில் கொண்ட வாங்க பக்கத்தில். என்ன வேணும்ப்பா உங்களுக்கு? ஐயா உடம்பு ஃபுல்லாக வலி இருக்குங்க ஐயா, முடக்குவாதம் இருக்குது. கண்ணை முடுறா தம்பி. வாதநீர் இறக்கம் தான் முதல்ல வந்திருக்கு. அதுக்கு அங்கிட்டு விரல்கள் நரம்புகள் சம்மந்தமான இழுப்புகள் வந்துச்சு. அதுக்கு அங்கிட்டு ஒரு பகுதிகள் சில சமயத்தில் இயங்காத மேலே மரமரப்பு தன்மை வந்துருச்சு. இதுதான் நடந்த சம்பவம். இது கஷாயத்தாலும் எண்ணெய் துவைப்பு மசாஜியாலும் சரியாயிரும். இது உனக்கு ஆபத்து கொடுக்காது. நீ தைரியமாக இருக்கலாம். கால் ஒன்று வா. நீ மட்டும் பயப்படாடா, நல்லா ஆக்கிடுவோம் பிள்ளைய. சரியா? குழந்த இருக்கா? கொண்டா, கண்ணை முடிக்கா. அப்படியா? விஞ்ஞானத்தால் உனக்கு குழந்தை கிடைக்காது. மெய்ஞானம் மிகுந்த கருப்பசாமி அருளால் ஆம்பளை பையன் கிடைப்பான். கால் ஒன்று. அரசு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2 வாரம் தான் கொடுக்க சொல்லியிருக்குடா. அடுத்த வாரத்தில் உனக்கு பார்ப்போம். வா. எல்லாருமே குழந்தை பாக்கியத்துக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை டிஸ்கரேஜிங் பண்ணி உன் மைண்டவே அப்செட் பண்ணிட்டாங்க. உண்மையா இல்லையா? அதில் உனக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி கூட சில ஃபீலிங்ஸ் சூழ்நிலைகள்லாம் உனக்கு வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி நான் கருப்பசாமி சொல்லுதேன், உன் மனசும் பாதிக்காது, உன் உடலும் பாதிக்காது, உன் குடும்பமும் பாதிக்காது. ஆடி அமாவாசைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும், ஆம்பளை பிள்ளையாக இருக்கும், கருப்பசாமி என்று பேர் வைப்பாய். நல்லாரு, செல்லமாரு. இந்த வருமானத்துக்கு வழி அப்பா வகுத்திருக்கேன். உனக்கு ஒரு தாத்தா இந்த ஊரில் இருக்கான். யார்? நீங்கள் தாங்க. அப்படி சொல்லுடா என் பிள்ளை. சந்தோஷமா இருக்கு. ஐயா கருப்பசாமிக்கு இந்த